மீனராசி நேயர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி திருநள்ளாறு சென்று அங்கு சனி பகவானை வழிபாடு செய்து வருவது சிறப்பு. அதே போல மீனராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடுகளையும் விடாமல் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுக்கு விநாயகர் ஆலயத்தில் 11 தேங்காய் மாலை சாற்றுவது விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடும் மற்றும் மாதத்திற்கு ஒரு முறை தேங்காய் மாலையும் சாற்றி வர கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு பிரயாணத்தின் பொழுது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும், பொருள்கள் களவு போவதும் பொருள்கள் தொலைந்து போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் எந்த விதமான பிரயாணங்கள் மேற்கொண்டாலும் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளலாம். ராகு கேத்துவுக்கு வியாழக்கிழமையன்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்வதும் மற்றும் அம்மன் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது. இந்த வருடத்தில் ஒரு முறை மேல்மலையனூர் சென்று அங்காளம்மனை வழிபாடு செய்துவிட்டு வர இந்த கிரக தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகும். மேலும்